மும்பை சிட்டில மொத்தம் 2 திருடர்கள் அவங்க திருட்டு வேலையை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 2 திருடர்கள்ல ஒரு திருடன் பகல்ல மட்டும்தான் திருடுவான், இன்னொரு திருடன் நைட்ல மட்டும்தான் திருடுவான். முதல் நாள் அன்னைக்கு பகல்ல திருடுற திருடன் பகல்ல ஒரு பொருளை திருடுறான். அதே நாள்ல நைட்ல திருடுற திருடன் அன்னைக்கு நைட்டு 2 பொருளை திருடுறான். அதுக்கடுத்ததா இரண்டாவது நாள் பகல்ல திருடுற திருடன் மொத்தம் 3 பொருளை திருடுறான். அதே நாள் அன்னைக்கு நைட்ல திருடுற திருடன் மொத்தம் 6 பொருளை திருடுறான். இப்போ உங்களுக்கு என்ன கேள்வினா, மூணாவது நாள் அன்னைக்கு பகல்ல திருடுற திருடன் எத்தனை பொருளை திருடுவான்? அப்படி உங்க ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். மூணாவது நாள் அன்னைக்கு பகல்ல திருடுற திருடன் மொத்தம் 12 பொருட்களை திருடுவான். எப்படின்னா, முதல் நாள் பகல்ல ஒரு பொருளும் அன்னைக்கு நைட்டு 2 பொருளும் திருட்டு போச்சு. அதுவே இரண்டாவது நாள் காலைல பகல்ல திருடுற திருடன் மொத்தம் 3 பொருளை திருடினான். ஸோ 1 + 2 = 3. அதுக்கப்புறம் நைட்ல உள்ள திருடன் 6 பொருளை திருடினான். அது எப்படின்னா 1 + 2 + 3 = 6. அதுக்கு அடுத்ததான் மூணாவது நாள் அன்னைக்கு காலையில கண்டிப்பா பகல்ல திருடுற திருடன் 12 பொருட்களை தான் திருடுவான். ஏன்னா 1 + 2 + 3 + 6 = 12. சனா அவங்களோட காரை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்து யாரோ வந்து மோதிடுறாங்க. அதனால பயங்கரமான சத்தம் கேக்குது. காரை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து பாக்குறப்போ கார் பின்னாடி டேமேஜ் ஆயிருக்கு. சனாவோட காரை எந்த காரை டேமேஜ் பண்ணுச்சுன்னா ரெட் கலர் கார். அதனால ரெட் கலர் காரை சனா உடனே சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சேஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த கார் கொஞ்ச நேரத்திலே அங்க பக்கத்துல இருந்த ரெஸ்டாரண்ட்க்கு முன்னாடி நிக்குது. சோ சனாவும் அவங்களோட காரை ஓரமா பார்க் பண்ணிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்ல உள்ள 3 டேபிள்ல 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க 3 பேரையும் பார்த்த உடனே அந்த ரெட் கலர் காரோட ஓனர் யாருன்னு சனா ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு அந்த ரெட் கலர் காரோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இரண்டாவது உள்ள பர்சன் தான் ரெட் கலர் காரோட ஓனர். ஏன்னா இப்பதான் அவங்க வந்திருக்கணும், அதனால அவங்க கையில மெனு கார்டு இருக்கு. அதுவே மூணாவது உள்ள பர்சன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதலாவது உள்ள பர்சனும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ ரெண்டாவது உள்ள பர்சன் தான் சனாவோட காரை டேமேஜ் பண்ணது. அவங்க தான் ரெட் கலர் காரோட ஓனர். அதுக்கப்புறம் அவங்களை கண்டுபிடிச்சதுனால அவங்கள்ட்ட கார் டேமேஜுக்கான காசை வாங்கிக்கிட்டாங்க. பீரா ஒரு நாள் டிடெக்டிவ் மெகுலுக்கு கால் பண்ணி, என்னோட அப்பாவான மெஹரா வீட்டுல இறந்து கிடக்குறாரு, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றா. டிடெக்டிவ் மெகுல் அங்க வீட்டுக்கு போய் பாக்குறாரு. அங்க உள்ள ரூம்ல மெஹரா துப்பாக்கியால சுடப்பட்டு இறந்து கிடக்குறாரு. இத பார்த்துட்டு பிரா கிட்ட நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பிரா சொல்றாங்க, நான் என்னோட ரூம்ல இருந்தேன் சார், அப்போ துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு, நான் வெளியில வந்து பாக்குறப்போ எங்க அப்பா இங்க இறந்து கிடந்தாரு, அங்க வேற யாரும் இல்ல அப்படின்னு பிரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கிரைம் சீன் அப்சர்வ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் மெஹராவோட கையில ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருக்குன்னா AHKK+1 அப்படின்னு எழுதி இருக்கு. அப்போ வீட்ல யார் யார் இருந்தது எல்லாரையும் டிடெக்டிவ் மெகுல் வர சொல்றாரு. யார் யார் வீட்ல இருந்ததுன்னா பில், பிரா, போனி, காக்கா, ரமன், இந்த 5 பேரும் வீட்டுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெகுல் அந்த பேப்பரை எடுத்து பார்த்த உடனே இந்த 5 பேர்ல யாரு மெஹராவை சூட் பண்ணி கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த பேப்பர்ல உள்ள க்ளூவோட வச்சு அதுல யாரு கொலையாளின்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை முடிஞ்சா வந்து கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். மெஹரா இறந்து போறப்ப அந்த கொலையாளியோட பேரை சின்ன க்ளூ லெட்டர்ஸ்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. என்னன்னா AHKK+1 அப்படின்னு எழுதியிருக்காரு. நாம என்ன பண்ணணும்னா A+1 = B, அதுக்கப்புறம் H+1 = I, அதுக்கப்புறம் K+1 = L, அதுக்கப்புறம் K+1 = L. அப்போ ஃபைனலா நமக்கு ஆன்சர் பில்லுன்னு வரும். ஸோ பில்லு தான்
மெஹ்ராவை சூட் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். அதனால டிடெக்டிவ் மெகுல் பில் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஒரு 4 வேம்பயர் ஒன்னா வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்க 4 பேருக்குள்ள திடீர்னு சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அதனால 4 பேரும் சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அவங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள பெரிய வேம்பயரோட பிளட்டை யாரோ திருடி எடுத்து குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய வேம்பயர் இதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி டிடெக்டிவ் மெகுல் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. டிடெக்டிவ் மெகுல் அந்த வேம்பயர் இருக்க இடத்துக்கு போறாங்க. மெகுல் அங்க போனதுக்கு அப்புறம் பெரிய வேம்பயர் தவிர ரிமைனிங் 3 உள்ள வேம்பயர் கிட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. முதல்ல பெரிய வேம்பயரோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னோட டூத்தை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு பெரிய வேம்பயரோட ஒய்ஃப் சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா பெரிய வேம்பயரோட தம்பி கிட்ட கேக்குறப்போ அந்த தம்பி வேம்பயர் என்ன சொல்றாருன்னா, நான் சவப்பட்டியில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன், வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு தம்பி வேம்பயர் சொல்றாரு. அதுக்கு அடுத்ததா ஃபைனலா பெரிய வேம்பயரோட பையன்ட்ட விசாரிக்கிறப்போ அவன் என்ன சொல்றானா, நான் என்னோட ரூமுக்கு போயிட்டு விளையாண்டுகிட்டு இருந்தேன், வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு பையன் வேம்பயர் சொல்றான். இந்த 3 வேம்பயர் சொன்ன ரீசன்ஸை மெகுல் ஒரு தடவை யோசிச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த 3 பேர்ல யாரு பெரிய வேம்பயரோட பிளட் எடுத்து குடிச்சதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களுக்கு இதுல யாரு பெரிய வேம்பயரோட பிளட் எடுத்து குடிச்சதுன்னு தெரிய வந்துச்சுன்னா மறக்காம உங்களோட ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இங்க பெரிய வேம்பயரோட பிளட் எடுத்து குடிச்சது யாருன்னா தம்பி வேம்பயர் தாங்க. இது எப்படி டிடெக்டிவ் மெகுல் கண்டுபிடிச்சாருன்னா, இன்வெஸ்டிகேஷன் அப்போ தம்பி வேம்பயர் நான் சவப்பட்டியில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒரு பக்கத்துல இருக்க சவப்பட்டியில பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன சவப்பட்டி. அந்த தம்பி வேம்பயர் கண்டிப்பா அந்த சவப்பட்டிக்குள்ள படுத்து தூங்க முடியாது. அந்த சவப்பட்டி கண்டிப்பா பையன் வேம்பயரோட தான் இருக்கணும். சோ அதனால இவர் தான் போய் சொல்றாரு. ஃபைனலா டிடெக்டிவ் மெகுல் எப்படியோ இந்த கேஸை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. சரி வாங்க, இப்போ உங்களுக்கு நான் ஒரு மெமரி டெஸ்ட் வைக்கிறேன். அதுல உங்களோட ஸ்கோர் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஜோக்கர் பிக்சர்ஸை கவனமா பாருங்க. இந்த ஹார்ஸ் பிக்சர்ஸை கவனமா பாருங்க. இப்போ இந்த டென்ட் பிக்சர்ஸை கவனமா பாருங்க. இப்போ இங்க 4 ஜோக்கர்ஸ் இருக்கு. இந்த 4 ஜோக்கர்ல எந்த ஜோக்கரை நீங்க முதல்ல பாத்தீங்கன்னு கண்டுபிடிச்சு மறக்காம உங்க ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆன்சர் நீங்க பார்த்தது பீங்கிற ஜோக்கர் தான். இப்போ இங்க 4 ஹார்ஸ் பிக்சர்ஸ் இருக்கு. இந்த 4 ஹார்ஸ் பிக்சர்ஸ்ல நீங்க எந்த ஹார்ஸ் பிக்சரை முதல்ல பாத்தீங்கன்னு மறக்காம கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பார்த்தது சீங்கிற ஹார்ஸ் தான். இப்போ இங்க 4 டென்ட் பிக்சர் இருக்கு. இந்த 4 டென்ட் பிக்சர்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்டா எந்த டென்ட் பிக்சரை பாத்தீங்கன்னு கண்டுபிடிச்சு மறக்காம உங்களோட ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏங்கிற டென்ட்டை தான் நீங்க ஃபர்ஸ்டா பாத்தீங்க. இந்த பிக்சர்ல 6 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. இந்த 6 குழந்தைங்களும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. ஆனா அதுல ஒரே ஒரு குழந்தை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதுல எந்த குழந்தை வித்தியாசமா இருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஆன்சர் எஃப்ங்கிற உள்ள சின்ன குழந்தை தான் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அந்த குழந்தை போட்டிருக்க செருப்பு மஞ்சள் கலர்ல இருக்கு. ரிமைனிங் உள்ள 5 பேரோட செருப்பு கிரீன் கலர்ல இருக்கு. சோ எஃப்ங்கிற குழந்தை தான் வித்தியாசமா இருக்கு. இங்க மொத்தம் இப்ப 6 சின்ன பசங்க இருக்காங்க. இந்த 6 சின்ன பசங்களும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. ஆனா அதுல ஒருத்தவன் மட்டும் வித்தியாசமா இருக்கான். அதுல யாரு வித்தியாசமா இருக்கான்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஆன்சர் பிங்கிற பையன் தான் வித்தியாசமா இருக்கான். ஏன்னா அவன் கையில வச்சிருக்க கலர் பிளேட்ல ஒரு பிளாக் கலர் எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ அவன் தான் வித்தியாசமா இருக்கான். இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த பிக்சர்ல மொத்தம் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரும் பெரிய முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பேர்ல யாரு பெரிய முட்டாள்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
ஆன்சர் பிங்கிற நபர் தான் பெரிய முட்டாள். எப்படின்னு பாப்போம். இங்க உள்ள 2 லிஃப்ட்ல ஒரு லிஃப்ட் கீழ் நோக்கி வந்துகிட்டு இருக்கு, இன்னொரு லிஃப்ட் மேல போக போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் லிஃப்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த லிஃப்ட பாத்தீங்கன்னா அந்த லிஃப்ட் கீழே வர்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பட்டன் கீழ் நோக்கி பிரஸ் பண்ணிருக்கு. சோ அந்த லிஃப்ட் இப்போ ஓபன் பண்ண போகுது. அதனால அந்த நபர் ஈஸியா வெளியில வந்துடலாம். அதுவே இரண்டாவது ஆள லிஃப்ட் பாத்தீங்கன்னா அந்த லிஃப்ட்ல மேல கீழ் நோக்கி வர டைரக்ஷன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பட்டன் மேல உள்ள பட்டன் பிரஸ் பண்ணிருக்கு. சோ இப்போ இந்த லிஃப்ட் ஆல்ரெடி கீழே இருந்து மேல போக போகுது. சோ எகைன் அந்த லிஃப்ட் கதவு ஓபன் ஆக போறது இல்ல. சோ பிங்கிற நபர் தான் பெரிய முட்டாள்.